இந்த ரஞ்சிதா இருந்துட்டு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும்? எப்படி வந்து போய்னா மல்லி அந்த வீட்ட விட்டு தொரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில வந்து போய்னா இப்போ நைட்டு நேரம்னு கூட பார்க்காம, நம்ம மல்லிய வந்து போய்னா கழுத்த புடிச்சு வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம மல்லி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவுமே சாத்தியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி பெரியம்மாவும் வந்து போய்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா மல்லிய வந்து போய்னா அந்த வீட்ட விட்டு தொரத்துறதுக்காக ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சுமே கூட இப்போ அவங்க வந்து போய்னா விரட்டாம இருக்கிறது இந்த ராஜேஸ்வரிக்கு, அதாவது ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து போய்னா இந்த நம்ம மல்லிய பெர்மனன்ட்டா இந்த வீட்ட விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிய வந்து போய்னா இப்போ துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். அதுக்காகவும் தான் வந்து போய்னா இவ்ளோ வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில பொறுமைய இழந்த இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம மல்லிய எப்படி கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து போய்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம மல்லி வந்து போனா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட பிடிபடாம, அதாவது இவங்க சொல்றத எல்லாத்தையுமே வந்து போனா கேட்டுக்கிட்டு, அவங்க செய்யாத தப்புக்கு வந்து போனா தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டு, இப்படி சைலன்ட்டா இருக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே வந்து போனா பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லியோட பெரியம்மா அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து போனா சவால் விடுறாங்க. இந்த மாரி தான் விஷயம். இதுக்கப்புறம் வந்து போனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி இருந்துட்டு, அதாவது எங்க மல்லியோட பெரியம்மா இப்படிலாம் சவால் விட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய ஒத்துக்க வைக்கிறதுக்காக இவங்க பண்ற பிளானு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து, இதுக்கு மேல மல்லி இங்க இருந்து இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்த வச்சு நம்ம மல்லிய கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறாங்க. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரல் ஆகுறது மட்டும் இல்லாம, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அத கேள்வி கேட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவுக்கு தான் அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.